ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கோல் சமையல். இன்றைக்கி நம்ம கோல் சமையல் சேனலில் கடலை மிட்டாய் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இந்த கடலை மிட்டாய் பர்ஃபி வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு ஈஸியாக செஞ்சிடலாம். கடைகளில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி எவ்வளோ மொறுமொறுப்பாக இருக்குன்னு பாருங்கள். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஆளுன்ற வெள்ளைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஒரு கடாயில் பர்ஃபி செய்கிறதுக்காக 1 கப் அளவு கடலை எடுத்துக்கோங்க. வறுக்காத கடலையாக இருந்தாலும் இதே போல் நல்லா மொறுமொறுப்பாக வறுத்துக்கணும். பச்சைக்கல்லை எனக்கு கிடைக்கல, அதனால் வறுத்த கல்லை 1 கப் அளவு எடுத்திருக்கேன். அதையும் இந்த மாதிரி நல்லா வறுத்துக்கிட்டோம்னா மிட்டாய் சாப்பிட்றதுக்கு நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா கடலையில் இருக்க தோல் எல்லாத்தையுமே எடுத்துடணும். கையால் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டோம்னா கடலையில் இருக்க தோல் எல்லாமே ஈஸியாக வந்துடும். இதே மாதிரி எடுத்து வச்சுக்கணும். மிட்டாய் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நெய் தடவி வச்சுக்கணும். அடுத்ததாக ஒரு கடாயில் பாகு காய்ச்சறதுக்காக 3/4 கப் அளவு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு அதிகமாக வேணும்னா 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கணும். சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு சூடுபடுத்திக்கோங்க. கல்மண் தூசி இருக்கும், அது எல்லாத்தையுமே வடிகட்டியை வச்சு நல்லா வடித்து எடுத்துக்கணும். இப்போ நல்லா வடித்ததுக்கு அப்புறமா அதே கடாயில் நம்ம வடித்து வச்சுருக்க சர்க்கரை தண்ணியை ஊற்றிக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவு சுக்குத்தூள் சேர்த்துக்கோங்க. சுக்குத்தூள் ஆப்ஷனல் தான், விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கணும். 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. பாகு பதம் செக் பண்ணணும். அதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக சர்க்கரை பாகை கிண்ணத்தில் ஊற்றிட்டு கையில் எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி உருட்டுற பதம் வந்துச்சுன்னா இது நமக்கு சரியான பதம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாகு பதம் சரியாக செக் பண்ணிட்டோம்னா மிட்டாய் நல்லா மொறுமொறுப்பாக வரும். இந்த மாதிரி ஊற்றுனதுக்கு அப்புறமா கையில் எடுத்து பார்த்தோம்னா குச்சி மாதிரி நல்லா எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். இதுதான் சரியான பதம். உடைச்சோம்னா நல்லா டப்புன்னு உடையணும். பாகு பதம் செக் பண்ண உடனே கடலை எடுத்து கொட்டிடணும். அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடலையும் வெல்லமும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடணும். நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. இப்போ உடனே நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றி வச்சிடணும். ரொம்ப லேட் பண்ணோம்னா மிட்டாய் எல்லாம் கடாயிலே ஒட்டிக்கும். தட்டில் இந்த மாதிரி கொட்டினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூனில் நெய் தடவிட்டு நல்லா சமப்படுத்திக்கணும். அப்போ தான் ஒட்டாது. இப்போ இந்த மாதிரி சமப்படுத்தினதுக்கு அப்புறமா மிதமான சூட்டில் இருக்கும்போதே கட் பண்ணிடுங்க. அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எந்தளவு மிட்டாய் பெருசாவோ சின்னதாவோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆற வச்சிடணும். இப்போ நமக்கு சூப்பரான கடலை மிட்டாய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் இந்த ஈஸியான ஸ்வீட் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். கோல் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க ஆளுன்ற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.